உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கடைசி 30 நாட்கள் ஆர்னிகா நாசர் டைட்டில் மாதிரி இருக்கு. கடைசி 30 நாட்கள் என்னன்னா 2025க்கு சொன்னேங்க. 2025 இறுதி 30 2026 வரப்போகிறது. நாம் மகிழ்ச்சியுடன் அதை வரவேற்க போகிறோம். இந்த 30 நாட்களில் நம்ம எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறோம், எதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோம், எதெல்லாம் இன்னும் தீவிரமாக செயல்படணும், எதெல்லாம் அவேராக இருக்கணும், இதெல்லாம் நமக்கு வேணவே வேணாம் போன்ற நிறைய விஷயங்கள். எந்தெந்த ராசிக்காரர்கள் குருவனுடைய அதிச்சாரமாகட்டும், சனியினுடைய வக்ர நிவர்த்தி ஆகட்டும், பல நல்ல விஷயம் நடக்க போகுதுங்க. இதனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பிராப்தி ஏற்பட போகிறது, யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம் கிடைக்கப் போகிறது, யாரெல்லாம் திருமணம் செய்து கொள்ளப் போகிறீர்கள் என்பதை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் அடுத்த 30 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோங்க. மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையில் எல்லா விஷயமுமே வாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி திடீர்னு பணம் வந்துச்சு, எங்கே போச்சுன்னே தெரில, திடீர்னு வருது போகுது, எதுக்கு வருதுன்னே தெரில, புயல் மாதிரி வருது, புயல் மாதிரி போகுது. திஸ் இஸ் நாட் ஒன்லி யுவர் ப்ராப்ளம். இது அமெரிக்காவில் 34வது மாடியில் இருக்கிறவனை கூப்பிட்டு கேட்டாலும் அதே தான் சொல்லுவான். ஏன் இது வந்துச்சுன்னு நமக்கு தெரில, ஏன் நம்மளை விட்டு போச்சுன்னு நமக்கு தெரில. ஒரு இதில் சொல்லுவார், யார் நம்ம இவர் சொல்லுவார், விஜய் சேதுபதி, இதெல்லாம் ஒரு காற்று மாதிரிங்க, அப்பப்போ மேலே போடும், என்ஜாய் பண்ணிக்கணுமே தவிர பிடிச்சி வச்சுக்கூடாது. அந்த மாதிரி தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு திடீர்னு காதல் வந்துச்சு, ஆனால் அந்த காதல் என்ன ஆச்சு, எங்கே வந்த வழியிலே போயிடுச்சு. அந்த மாதிரிலாம் ஆயிருக்கும். இப்போ என்னென்னா, இந்த காதல் திரும்ப வரப்போகுது. எப்போ வரும்? டிசம்பர் 21. டிசம்பர் 21 அதுக்கு இன்னும் 9 நாள் தான் இருக்குது. அது இப்பயே வர முடியாதா? வர முடியாது. 4 கிரகங்களும் 7ஆம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு காதல் வருகிறது. நிறைய பேருக்கு இப்படி நான் சொல்லும்போது, அப்படியா குருஜி, யார் கூட காதல் வரும், அவங்க எந்த அட்ரஸில் இருப்பாங்க, அவங்க வளச்சரவாக்கம் 3வது தெருவா 4வது தெருவா, வெரி குட், நான் ஒன்று வீட்டு அட்ரஸ் வரைக்கும் சொல்லிடுறேன். ஏன் அப்போ 7ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது காதல் வருகிறது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, 2ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுகிறார். 7-10 கூடிய உச்சம் பெறும் பொழுது என்ன ஆகும்னா, தொழில்காரகன் உச்சம். அப்போ தொழில் பிச்சுக்கிட்டு ஓட போகுது. பேக்கரி டெவலப் பண்ணேன், பண்ணு வேணும், பஜ்ஜி வேணும்னு ஒரே கூட்டம். சார், ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்ன சொல்லுங்க? கடை பிஸ்னஸ் வேகமாக ஓடுறது தான் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய சந்தோஷம். நான் காலைல கடையை திறந்த உடனே என்ன ஆகுது, இத்தனை பேர் எனக்கு புக் பண்றாங்க அப்படிங்கிறது தான் பெரிய சந்தோஷம். ஒரு திட்டமிட்ட லைஃப், உட்கார நேரம் இல்லை சார், தெர் இஸ் நோ டைம் டு வரி அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய சந்தோஷம். 2ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். பணம் தொழிலேருந்து கிடைக்க போகுது. இங்கே ஃபைன் மார்னிங் ஒரு நாள் ரூம்லேருந்து வெளியே வரீங்க, வெளியே வரும்போது டப்பு 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 டப்புன்னு ஒரே சவுண்டு. என்ன சவுண்டு? வாசலில் யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு போய் பார்க்குறீங்க. யார்? கதவை திறந்துன்னு ஒரு, நான் தான் தனலட்சுமி, கமன். அடுத்து நான் தான் தானியலட்சுமி, கமன். அடுத்து நான் தான் வீரலட்சுமி. 8 பேர் ஒரே நேரத்தில் வந்துட்டீங்க. அதனால தான் எவ்வளோ தூரம் தட்டினீங்களா? இன்னும் ஃபைன் மார்னிங் 8 பேர் வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. ஒரு மனுஷன் பொய் சொல்லலாம், ஆனால் ஏக்கர் கணக்காக பொய் சொல்லக்கூடாது. 8 லட்சம் கதை தட்டிட்டு வராங்க, நிஜமா வருவாங்கங்க, நம்புங்க. நான் இப்பவும் சொல்றேன், உங்களால முடியும். 10 கூடியவன் உச்சம் பெற்று 2ஆம் இடத்துல இருக்கும்போது உங்க வேலையெல்லாம் போய் அதே மிஷினை தொடர்ந்து ஓட்டுறது தான், வேற எந்த வேலையும் கிடையாது. ஆனா இப்போ ஒரு பிரச்சனை என்னன்னா, எல்லாருமா சேர்ந்து 6ஆம் இடத்துல இருக்காங்க. எல்லாருமா 6ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன ஆகும்? அப்போ உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும். யாரு? 5 கூடிய சுக்கிரன், 6 கூடிய செவ்வாய், எல்லாம் மறைமுக எதிரிகள்லாம் வருவான். மறைமுக எதிரிகள் 6ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது என்ன ஆகும்னா, தொடர்ந்து உங்க பிரச்சனைகள், கடன்கள் அடையும். அவன் திட்டினாங்கிறதுக்காக நீங்க கடன் அடைச்சிங்களா? நீங்க கடன் அடைக்கிற நேரம் வந்துருச்சாங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும். ஆனா கடன் அடைச்சிருவீங்க. அதான் எங்களுக்கு ஸ்பெஷலே. கடனை நிச்சயம் அடைச்சிருவீங்க. 6ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது நிச்சயம் கடனை அடைத்து விடுகிறீர்கள். சிறுக கடனை அடைத்து விடலாம். அடுத்து குரு சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருந்தவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார். 10ஆம் இடத்து சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். சனி ரொம்ப பவர்ஃபுல்லான காடா மாறுறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. இந்த உலகத்துல சனி கொடுத்தா தடுக்க யாரும் கிடையாது. அதனாலதான் சனி பகவான் பிராண்டு. 10ஆம் இடத்து சனி பகவான் அத்தனை நன்மைகளை செய்கிறார். சாதாரண கம்பெனியா இருந்தேன்னா இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா பேசப்படுற கம்பெனியா மாறிட்டேன். நண்பர்களே, ஸ்ரீமடத்தை கூட
இன்று உலகம் ஃபுல்லா ஸ்ரீமடம் தலைத்திருக்கிறது. உலகம் ஃபுல்லா ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தலை தூங்குகிறது. புகழ், பெருமை கொடி கட்டி பிறகுனா உழைப்பு, வியர்வை, ரத்தம். எந்த ஒரு தொழிலுமே அவ்வளோ பெரிய உயரத்தை அடையணும்னா, அப்போ இப்போ நான் நினச்சி பார்க்குறேன், இந்த டாடா கம்பெனிக்காரெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான், ரிலையன்ஸ் கம்பெனிக்காரர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார். இதுவே நமக்கு கஷ்டமாக இருக்கே, அவ்வளோ பெருசாக ஆக்கிறதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார். நண்பர்களே, 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது பயன்படுத்திக்கலைன்னா இந்த வருடமே வேஸ்ட்டு. ஏன்னா இந்த நேரம் நீங்கள் எதை பண்ணாலும் சனி பகவான் அப்ரூவ் பண்ணுவார். சனி உழைப்பின் கடவுள். பக்கா ஷாப்பில் ஒரு பர்சன் மூஞ்ச பார்த்தா டயர்டாக இருக்கு, தூங்கலை நைட்டெல்லாம் உட்காந்து இன்ஸ்டா பார்க்குறது, அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு வேலையில் சோகமாக இருக்கிறது. சனியோட ஸ்லாங்கெல்லாம் அப்படி தான். அவர்கிட்ட ஏமாற்றவே முடியாது. இல்லை எனக்கு ரொம்ப ஜுரம் வந்துருச்சு தெரியுமா, போ போ வேலை பேர் போ, அவ்வளோதான். எதையும் கேட்க மாட்டார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒர்க் 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 ஒர்க். அதனால தான் சனி நிறைய பேருக்கு பிடிக்காது. ஸோ மிதுனராசிக்காரர்களுக்கு 30ஆம் தேதிக்குள்ள சூப்பராக இருக்குது. முக்கியமாக லவ் வரப்போகுது, உடல் சரியாக போகுது, 6ஆம் இடத்துல இத்தனை பேர் வரும்போது கடன்கள் அடைய போகிறது. பிராண்ட் ஆக்க முயற்சி பண்ண போகிறீங்க. உங்கள் கம்பெனிக்கு ஒரு ஜிஎஸ்டி வாங்குவீங்க, உங்கள் கம்பெனியை 10 பேருக்கு வெளியே கொண்டு போவீங்க, வேற லெவல் பண்ணுவீங்க. மிதுனராசிக்காரர்கள் வளரப்போகிறீர்கள். நண்பர்களே, இந்த 2025 கடைசி 30 நாட்களை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இதுல முக்கியமான விஷயமே என்னன்னா, சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி நவம்பர் 28ஆம் தேதிக்கு அப்புறம். மிஸ்டர் சனி இஸ் கிவன் ஆல் த ப்ராப்ளம்ஸ் டு எவ்ரி ஒன். ஆனால் இப்போ அவர் நவ் கிளியர் ஆயிட்டார், அவர் சரியாயிட்டார். வக்கரம் பெற்றவர் ரிகாபுலேஷன்லாம் போயிட்டு வந்து இப்போ சரியாயிட்டார். இப்போ வக்கரெல்லாம் உக்கரெல்லாம் சரியா போச்சு. அப்போ ராசியிலே இப்போ மீனத்தில் இருந்த சனி பகவான் மீண்டும் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார். இந்த பக்கம் என்னன்னா, குரு பகவான் அதிச்சாரமாக பெயர்கிறார், கடகத்தில் உச்சம் பெற்று இருக்கிறார். உலகத்துக்கே குரு பகவானுடைய உச்சமும் சனியினுடைய வக்ர நிவர்த்தியமாக சேர்ந்து என்னென்னவோ பண்ண போது. முக்கியமான 4 கிரகங்கள் தனுசுல வந்து அமர்கிறது. காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்திலே 4 கிரகங்கள். இந்த 4 கிரகங்களும் நல்லா இருந்த ஊரு 4 பேரும் அந்த மாதிரி தான். இந்த 4 பேரும் தனுசு ராசியில் உட்கார்ந்துருக்கும் போது குரு பகவான் பார்வை வேற படும்போது பொன்னான விஷயங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது. இந்த 4 கிரகங்களுடைய பெயர் சஞ்சாரம் நிறைய நல்ல விஷயங்களை இந்த உலகத்தில் உண்டாக்குகிறது. எப்பொழுதுமே ஒரு விஷயம், என்னோட ஃபேவரட் டைலாக் சொல்லுவேன், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி நார்மலைட்டர். இத்தனை நாளாக சனி கொஞ்சம் வேலை மேலே இருந்தார், இப்போ நார்மலைட்டர். இப்போ நார்மலாய் இப்போ திரும்ப உலகை ரட்சிக்க ஆரம்பித்து விட்டார். நிறைய நன்மைகளை தரப்போகிறார். குரு பகவானுடைய பார்வை சனி மேலே படுது. இதில் சூப்பரான விஷயம் என்ன சொல்லட்டுமா? குரு செவ்வாயை பார்ப்பது குரு மங்கள யோகம். குரு சந்திரனுடைய வீட்டில் உச்சம் பெறுவது குரு சந்திர யோகம். உச்சம் பெற்ற குரு பகவான் 9ஆம் பார்வையா சனியை பார்க்கறது வக்கர சனி, அதாவது அஷ்டம சனி, வக்கர சனி, கண்டக சனி. நிறைய பேருக்கு சனி ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அதை குரு பார்த்து காம்பன்சேட் பண்ணுறது. எப்படின்னா, ஒரு குழந்தை அப்படி ஓடிட்டு இருக்கு, ஒரு அம்மா அப்படி பார்க்குறாங்க, அப்படி பார்த்து என்ன அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, என்ன ஒன்றும் இல்லை, அந்த குழந்தை உள்ளே வந்துடுது. அந்த மாதிரி தான் சனி பகவானை வந்து குரு பார்க்குறாரு. என்னவா அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்கய்யா நீங்கள் பாருங்க அப்படிங்கிற மாதிரி குரு வந்து என்ன பண்ணுறார், சனியை பார்த்து கூல் டவுன் பண்ணுறார். அப்போது இந்த சனி வந்து என்ன ஆகுதுன்னா நார்மல் சனியாக மாறிடுறார். ஸோ இதெல்லாம் தான் இந்த 30 நாட்களில் நடக்கிற ஒரு பெரிய பிரதானமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. இதில் இந்த செவ்வாவோட சேர்ந்த சூரியனும் புதனும், காலபுருஷனுக்கு 3, 6 கூடிய புதனும் எல்லாருமா சேர்ந்து ஒரு 15 தேதி வரைக்கும், டிசம்பர் 15 வரைக்கும் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காங்க. இது அதுக்கு அடுத்த ஒரு நல்ல விஷயம். ஆனால் 6 கூடிய புதன் 8ல் மறைஞ்சா விபரீத ராஜயோகம். நிறைய பேருக்கு கடன் அடை போகுது. நிறைய பேருக்கு வந்து உங்களுக்கு வந்து சுக்கிர பகவானும் கூட சேர்ந்துருக்கிறதுனால நிறைய பேருக்கு கல்யாணம் ஆக போகுது. இந்த 30 நாட்களில் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது. வாழ்க்கையினுடைய அடுத்த படி நிறைய பேர் கோல் வச்சுருக்கீங்க, லைஃப்பில் இதை தான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அந்த டார்கெட்டை நோக்கி நீங்கள் சிறப்பாக செயல்பட போகிறீங்க. ஆக சிறப்பு. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.